நேற்று காஷ்மீரில் மத அடிப்படைவாதிகளின் தீவிரவாத தாக்குதல், பயங்கரவாதமான தாக்குதல். அதுக்கான அதிகபட்ச தண்டனையை கொடுத்தே ஆகணும். இந்தியா தீவிரவாதிகளை தீவிரத்தோடு எதிர்த்து நெல். ஆனால் நேற்று நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, நேற்று அந்த இடத்துல தீவிரவாதிகள் சுட்டதை விட தீவிரவாதிகள் எப்படியெல்லாம் சுட்டிருப்பாங்க அப்படிங்கிற கதைகளை தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். தீவிரவாதி நாயகர் வர்றாங்க, கண்மூடித்தனமாக அங்கே இருக்கிற டூரிஸ்ட் எல்லாம் சுட்டு கொள்றாங்க. 28 உயிர்கள், அதுவும் மகிழ்ச்சிகரமான பின்னணியுடைய உயிர்கள். கிட்டத்தட்ட இன்னொரு அமரன் படத்துக்கான கான்செப்டும் இருக்கு. இவ்வளவு கொடூரமான மரணங்களை விட இவங்க பண்ற கொடூரம் தான் மிக அதிகமா இருக்கு. அது பாத்துக்கங்க. হিন্দু বলে আপনি বলুন, আপনি ছিলেন, আপনি বলুন হিন্দু বলে মেরেছে, বলুন কাল রাতে আমাকে বলেছেন হিন্দু বলে মেরেছে, হিন্দু বলে মেরেছে, বলুন বলুন আপনি আপনি কি কালমা পড়তে জানেন? না জানি না। বলুন, এদের বলুন, সেকুলার নেতাদের বলুন। ও দায়িত্ব আমার। தீவிரவாதிகளுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. மதமே தீவிரவாதம். இதுல இவங்க மத தீவிரவாதிகள். அப்ப இவங்கள அதிதீவிர மதவாதிகள்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனாலும் நம்ம ஆளுங்க பண்ணது மிக மோசமானது. இறந்து போன என் இந்தியர்களை இந்துக்களாக்குறாங்க. அங்கிருந்து உயிர் பிழைச்சு வந்த எல்லாருமே இஸ்லாமியர்களையும் சேர்த்து இந்தியர்கள்னு சொல்றாங்க. அதிகபட்சமா இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு இடத்துலையும் நம்ம பயன்படுத்தவே இல்லை. இந்துக்களை இஸ்லாமியர்கள் கொன்று விட்டார்கள். அதுவும் எப்படி? தரவா நின்று செக் பண்ணி தான் கொன்னாங்களாமா. ஒரு தீவிரவாதத்தை கூட தீவிர மதவாதமா மாத்துற அந்த கொடுமை இருக்குல்ல, அதை இந்தியா எப்ப இருந்து செய்ய ஆரம்பிச்சதுன்னா, எப்ப இது இந்திய நாடல்ல பாரத நாடுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து. நாம் அனைவரும் இந்தியர்கள், நாம் அனைவரும் ஒற்றுமையோட இருப்போம் அப்படின்னு தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. தப்பிச்சு வந்த ஒவ்வொருத்தவங்களுமே சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்னு. நாங்கள் பாதுகாப்பாக தங்கி இருந்தது அங்கே இருந்த மசூதிகளில். எங்கள் எல்லாத்தையுமே பாதுகாப்போட உணவு, தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் கொடுத்து பத்திரமா எங்களை அனுப்பி வச்சது அந்த இஸ்லாமியர்கள். எவ்வளவு பெரிய கொடுமையான வார்த்தை பார்த்தீங்களா? இந்தியர்கள் எதிரிகளால் பாதிக்கப்பட்டார்கள், அதில் சக இந்தியர்கள் இவங்களையெல்லாம் காப்பாற்றினாங்கன்னு நம்மளால சொல்லக்கூட முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நியூஸ்ல எல்லாம் வந்தது முஸ்லீம் கொன்னா இந்துக்கள் செத்தாங்கிறது தான். அப்போ இந்துக்கள் என்ன பண்ண வேண்டியதா போச்சு? முஸ்லீம்ஸும் எங்களை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதா போச்சு. நாம் அனைவரும் இந்தியர்கள் எப்போ சொல்ல போகிறோம்? கிரிக்கெட் பார்க்கும்போது மட்டும்தான் இந்து முஸ்லீம் எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிக்க முடியுமா? அந்த கிரிக்கெட்டை கூட நேற்று அவங்க யாருமே நிறுத்தவே இல்லையே. சியர்ஸ்கிற கேர்ள்ஸோட டான்ஸை மட்டும்தான் நிப்பாட்டினாங்க. அவங்களுக்கு என்ன கமர்ஷியல் ஈவெண்ட்டு நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னொன்று சொன்னாங்கங்க, அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சதும் எந்த இஸ்லாமியர்களும் எங்ககிட்ட காசு கேட்கலன்னு. என்னுடைய சக இந்தியன் அவனுடைய இந்திய பகுதிக்கு பத்திரமா போய் சேரணும்னு அங்கே இருந்த இந்தியர்கள் நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த இந்தியர்கள் ஸ்ரீநகருக்கு வந்து அவங்க மாநிலங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சா ஃப்ளைட் டிக்கெட்டு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு உயர்ந்திருக்காமா. இதை பற்றி ஒரு இந்திய அதிகாரிகளும் இந்திய அரசியல் தலைவர்களும் பேசவே இல்லையே. அதே கிலோமீட்டர், அதே பெட்ரோல், அதே ஃப்ளைட், அவ்வளவுதானே. எப்படி திடீர்னு ரேட் ஏறிச்சு? அவன் உயிர் பயத்தோட எப்படியாவது வீடு போய் சேரணும்னு ஓடி வரவங்க கிட்ட நீ எதுக்கு ரேட் அதிகம் பண்ணுற? எரியிற வீட்டில் புடுங்குற வரைக்கும் லாபம் அப்படின்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அது பண்ணுறதெல்லாம் திருட்டு பையங்களாக தான் இருப்பாங்க. அது சரி, கார்ப்பரேட்டு அப்படித்தான் இருக்கும். எதிரிகள் நினைத்து பார்க்க முடியாத பதிலடி மோடி சொல்லியிருக்காரு. எங்கே போய் இவர் தெரி படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. அவங்களுக்கு மரணத்தை விட பெரிய பயத்தை காட்ட போகிறாராமா. ஐயா, சக இந்தியர்கள் அங்கே எல்லாம் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஐயா. முதல்ல அவங்களையெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி அவங்கள பத்திரப்படுத்துறதுக்கான வேலையை பாருங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்கை போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, சரி ஓகே. இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறது யாரு? பொறுப்பேற்றுக்கிறது யாரு? இந்த படுகொலையை செய்தது டிஆர்எஃப்னு அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த படுகொலை நடக்கிறதுக்கு வழிவிட்ட ஆட்கள் இங்கே இருப்பாங்கல்ல, அவங்க எப்போ பொறுப்பேற்றுக்க போகிறாங்க? இது வரைக்கும் பிஜேபி எதுக்குமே பொறுப்பேற்றுக்கிட்டது கிடையாது. ஏகப்பட்ட ஃபெயிலியர் இருக்குது, ஆனால் பொறுப்பேற்றுக்கிட்டது மட்டும் கிடையாது. லிஸ்ட்டு போட்டால் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல,
இராணுவத்துல 3 வருஷமா ஆளே எடுக்கலையாமே, முதல்ல அதை பண்றீங்களா? வேலை வாய்ப்பும் கொடுக்க மாட்டீங்க, பாதுகாப்பும் கொடுக்க மாட்டீங்க. இறந்தவங்க சக இந்தியன், நானும் ஒரு இந்தியன். அவங்க இந்துக்கள்னு சொன்னா நானும் இந்து தான். அவங்க இஸ்லாமியர்களா இருந்தா நானும் இஸ்லாமியர்கள் தான். அவங்க கிறிஸ்துவர்களாக இருந்தா நானும் கிறிஸ்துவர் தான். இப்படி கஷ்டப்பட்டு நீளமா சொல்றதுக்கு பதிலாக தான் நாங்க எல்லாருமே இந்தியர்கள்னு சொல்றோம். என் தாய்நாடு இந்தியா, நாம் அனைவரும் இந்தியர்கள். இப்போ என் இந்தியாவோட ஒரு பகுதியான காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகள் போலன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு யோசிங்க. நேத்து காஷ்மீரை சேர்ந்த சையதுங்கிற ஒரு இளைஞன், ஒரு இந்தியன், உங்களுக்கு புரியணும்னா இஸ்லாமியன்னு சொல்லிக்கலாம். நேத்து அவரு மரணம் அடைந்திருக்கார். எல்லாரும் சொல்றத கேட்டு பார்த்தா அவரு தீவிரவாதி கூட நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டு இறந்திருக்காரு. அவருடைய உடலுக்கு நல்லடக்கம் இந்திய இஸ்லாமியர்களால் செய்யப்பட்டிருக்கு. எந்த தீவிரவாதிக்கும் அவனோட மத சடங்கை இந்தியாவில் செய்ய மாட்டோன்னு அந்த மதத்துக்காரங்க சொல்லிட்டாங்க. இதுதான் இந்தியா. ஆனால் இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு புதுசாக இருக்குது. உங்கள் வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க. குறைஞ்சபட்சம் இனி தென்னிந்தியாவாக வட இந்தியாவை மாற்றுங்க. இறந்து போன மக்களுக்கு அஞ்சலியும் குடும்பத்துக்கு ஆறுதலையும், கூடவே இனி யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற அக்கறையோடையும் தென்னிந்தியா முழுக்க இருந்தும் ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க. இவங்க இந்து, இவங்க முஸ்லீம்ங்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தவே இல்லை. இந்தியர்கள் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மற்ற இந்தியர்களை பத்திரமா மீட்டு மிச்சம் இருக்கிற இந்திய மாநிலங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுதான் தென்னிந்தியா, தமிழ்நாடு. இங்கேயும் சில ஆளுங்க இங்கே உட்காந்து போட்டு அங்கே போய் நேர்லையே பார்த்து எல்லாத்தையும் டேட்டா எடுத்துகிட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்தில் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறது தீவிரவாதிகளுக்கும் பிடிக்கிறதில்ல, தீவிர மதவாதிகளுக்கும் பிடிக்கிறதில்ல. இந்த தீவிரவாதிகளையும் தீவிர மதவாதிகளையும் இந்தியர்களாக இருக்கிற நாங்கள் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற தமிழ் பண்பாட்டை கொண்ட இந்தியர்கள். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே பல சாதனைகள் செய்வோம். நன்றி, வணக்கம்.